இன்றைக்கி ஹலோ ஃபுட்டீஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக மில் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 கப் அளவுக்கு சோயாபீன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிறப்பவே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா சில் தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடுங்க போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற பொடி. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மில் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி கலந்து வரணும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய மில் மேக்கர் ஃப்ரை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.